நம்ம எல்லாராலையும் அன்பாக தாஜின்னு அழைக்கப்படக்கூடிய கமலேஷ் டி பட்டேல் குருஜி அவர்கள் நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கிறதுக்காக எழுதியிருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துடைய சாராம்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து கடலை ஒரு டம்ளரில் குடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த 4 யுகங்கள் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லி. இந்த சத்தியுகத்தில் மனிதன் கடவுளோடு ஒன்றாக வாழ்ந்ததாகும். அதனால தான் அவங்களுக்கு தனியாக கடவுள் தேடல், கடவுளை பற்றி சிந்திக்கணுன்ற விஷயங்கள் அப்போ வந்து புத்தகத்தில் இதுவோ கோட்பாடுகளோ வேதங்களோ நேரடியாக சொல்லப்படல. கோயில்ற வார்த்தை வேதத்தில் கிடையாது. அது அடுத்த யுகத்தில் கொஞ்சம் நான் வேற அவர் வேறுன்றது அவனுக்கு எப்போ புரிஞ்சு தள்ளி வரானோ சில நிலைப்பாடுகள் எண்ணங்கள்லாம் மாறுகிறது. அதுக்கு அடுத்த அந்த யுகத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுட்டு வந்துடும். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புத்தகங்கள் கீதையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் கடவுள் வேற நான் வேற. இந்த கலியுகம் ஆரம்பிச்சதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிட்டாச்மெண்ட். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாதது பகுத்தறிதல், தி எபிலிட்டி டு திங்க், தி எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆச்சு. எங்களுடைய குருநாதர் சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், கடவுள் இது வந்து மனுஷனுக்கு கொடுத்ததுக்கு காரணமே தன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவருக்கு போர் அடிச்சு போச்சான். 5 அறிவு இருக்கக்கூடிய ஜென்மங்கள் ஜீவராசிகள் இருக்கிற வரைக்கும் தன்னை மீறிய ஒரு சக்தி இருக்கு. அதற்கு கடவுள்னு வைக்கலாம், நேச்சர்னு வைக்கலாம், எந்த பேரும் வைக்கலாம். அதை நோக்கி நான் போகணும். அதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஹோம். இது என்னுடைய ஒரிஜினல் ஹோம் இல்லை. நான் வந்து ஒரு வாடகை வீடை சொந்த வீடாக மாற்றிட்டேன். நான் சொந்த வீடை வாடகை வீடாக மாற்றி கேள்விப்படுவேன். வாடகை வீடு சொந்த வீடாக மாற்றிட்டேன். அங்கேருந்து வந்துடுறேன். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் போகிறீங்க. போகிற வழியில் செங்கல்பட்டு ஸ்டேஷனில் வண்டி நிற்குது. ஸ்டேஷன் அழகாக இருக்குது, சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது. மேபி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாரோ இருக்காங்க. இறங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதே இது நாரதருக்கு நடந்ததாக சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து விஷ்ணு நாரதரும் போயிட்டுருக்காங்க. அப்போது உங்ககிட்ட இருந்து என்ன பெரிய பிரயோஜனம், நான் என்ன உங்க கூட இருந்து எனக்கால என்ன கிடைச்சிது அப்படின்ற போது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் விஷ்ணு அவருடைய மனசில் ஒரு ஒரு சஞ்சலத்தை உருவாக்குறாரு. அங்கே ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரில் போயிட்டு எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்றாரு. நாரதர் கையில் அந்த வச்சுருக்கு, கலசத்தை வச்சுருக்காரு. தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறாரு. அப்பவும் அழகாக ஒரு லேடி இருக்காங்க. பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அந்த காலத்தில் கந்தர்வ காதல், கந்தர்வ கல்யாணம்ன்ற மாதிரி அப்படியே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறாரு. அவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. இவருக்கு வயசாகுது, 90-95 வயசாகிடுது. ஆக்சுவலாக வந்து 90-95 வருஷங்கள் அவர் வாழறாரு. அது முடியும் போது கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வாழக்கூடிய இடத்துல திடீர்னு ஆறு தண்ணி வர ஆரம்பிக்குது, பெருகுது. ஒத்தொத்தரையாக காப்பாற்ற முடியாமல் விட்டு ஃபைனலாக தலைக்கு மேலே தன்னுடைய குழந்தைய மட்டும் தூக்குறாரு. அந்த நேரத்தில் நாரதா வந்து விஷ்ணுன்னு சொல்லி கத்துறாரு. டக்குன்னு உடனே குரல் கேட்குது, ஏன்ப்பா எவ்வளோ நேரம் தண்ணி எடுக்க போனேன், ஆளை காணுமே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்த இன்சிடென்ட் 1 நிமிஷம் தான் நடக்கும். இவர் மைண்டில் அந்த ஆசிலேஷனை கிரியேட் பண்ணி அவர் புரியறதுக்காக சொல்கிறார். இதை மாதிரி நம்ம வந்து குறிக்கோளை விட்டு ரொம்ப தள்ளி போய் அந்த பிடிச்ச விஷயங்களோடு அப்படியே செட்டில் ஆகி உட்காந்துட்டு இப்போ டிவி ஷோவில் பேசுகிறது சேர்த்து. இதை புரிய வைப்பதற்காக தான் மனுஷனுக்கு இந்த 6வது அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்தாரு. வேறு யாருக்கும் அது கொடுக்கல. இன்னொன்று இந்த பிரபஞ்சத்தில் சொல்லுவாங்க, இந்த அமீபால ஆரம்பித்து 5வது அறிவு இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ப்ரோக்ரஸ்ன்றது ஆட்டோமேட்டிக். இது பேண்டமிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். 10ஆம் கிளாஸ்லேயே ஆட்டோமேட்டிக் பாஸ், ஆல் பாஸெல்லாம் வச்சாங்க. அதனால் வந்து அதனுடைய எவல்யூஷனரி ப்ரோக்ரஸ். இது சான்ஸ்கிரிட்டில் கூட ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன். ஒரு மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் கிட்டத்தட்ட நம்ம 84 லட்சம் பிறப்புகள் எடுத்துகிட்டு தான் இந்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபேட் பண்ணலாம், இருக்கு இல்லை, ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டோம். இப்போ எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எபிலிட்டி டு டிஸ்கஸ், பகுத்தறிவு. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு இது பகுத்தறிவுன்றது. பல விதங்களை யூஸ் பண்ணுறாங்க உண்மையான விஷயத்தை விட்டுட்டு. இந்த பகுத்தறிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது தாஜி ஒரு முறை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உண்மையான லோயஸ்ட் லெவல் பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், எது இரவு எது பகல், இதை மாதிரி எல்லாத்துலேயும் டூவாலிட்டியில் ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவு அப்படின்றது நம்ம புரிஞ்சிருக்கோம். இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்ல, காதால் கேட்பதும் போய் கண்ணால் காண்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய்யுமா. அதையும் இப்போ மாற்றிட்டாங்க, தீர விசாரித்து அறிவதும் பொய் ஆயிடுச்சு.
அதையும் தாண்டி ஒன்று இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா வந்துச்சு இல்லையா, எல்லா பொய்யும் உண்மையாக காட்ட முடியும், எந்த உண்மையான பொய்யாக காட்ட முடியும். இதை தாண்டிய ஒரு உண்மை இருக்குன்றத புரிஞ்சு கண்டுபிடிக்கிறது லோவஸ்ட் பகுத்தறிவாக வச்சிருக்காரு. அவர் அதை விட இன்னும் பெட்டராக சொல்றாரு. அங்கேயிருந்து இந்த புக்கினுடைய கனெக்ஷன் வர அவர் என்ன சொல்றாரு, உண்மையான பகுத்தறிவு என்பது எந்த விளைவுகளை உனக்கு உருவாக்க வேண்டுமோ அந்த விளைவுகளை உருவாக்குவதற்கான காரணங்களை நீ செய்யுது. எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, காஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த எஃபெக்ட் வரதுக்கு ஐ ஹவ் டு காசேட் தி எஃபெக்ட், விச் மீன்ஸ் எஃபெக்ட்ன்றது ரிசல்ட்ஸ். இப்போ வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சொல்லுங்க, இந்த உடல்நிலை வரணும்னா இதெல்லாம் செய்யணும். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இப்படி இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது லௌகீக வாழ்க்கைன்னு எடுத்திங்கன்னா அவங்க பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல குடும்பம், நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இது வந்து எல்லா மனுஷனும் தேடுது. இது இல்லாதவனி உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத விஷயம். கிடைக்கல வேற வழியில் ஒத்துக்கிறது வேறு விஷயம். கிவன் அ சாய்ஸ் அப்படியே இருந்தால் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. போட்டால் ஒரு அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு பாடின மாதிரி பட்டனை தட்டா 2 இட்லி எல்லாம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். நடக்கிறதுல பழக ஆரம்பிச்சிட்டோம். இந்த விளைவுகளை தான் அவர் வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ என்னுடைய இந்த பகுத்தறிவு அப்படின்ற விஷயத்தை நான் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், லௌகீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நல்லா பார்க்குறோம். ஆனால் இதையும் தாண்டிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கா? மனுஷனுக்கு ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, த மைண்ட் கேனாட் கன்சீவ் வாட் த பிரெயின் டசன்ட் நோன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மூளைக்கு புரியாதது எனது மனதுக்கு எட்டாதுன்னு சொல்லுவாங்க. இது பல கதைகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு வெள்ளைக்காரன்லாம் ஒரு ஐலேண்டில் படையெடுத்து போனதாகவும், அந்த ஐலேண்டில் அவங்க லைஃப் லாங் அவங்க படகுன்ற கான்செப்டே பார்த்ததில்ல. ஆனால் ஐலேண்ட்லேயே வாழ்ந்து ஐலேண்ட்லேயே இருந்துட்டாங்க. அந்த ஐலேண்டை தாண்டி வெளியில் போகணுன்ற எண்ணமே இல்லை. அந்த படையெடுக்க வந்த அந்த தீவானது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலசாலிகள். அவங்களால சண்டை போட்டால் அவங்க ஜெயிக்க முடியாத போரே கிடையாது. ஆனால் அவன் வந்து இறங்குறது ஒரு 5 படகுல வந்து பெரிய படகுல இறங்குறாங்க. அந்த படகுல கரையில் வந்து அதை இறங்கி அவங்க மனிதர்கள் கண்ணுக்கு தெரிய வரைக்கும் இந்த படகுல இவங்க கண்ணுக்கே தெரியலையா. அது ஏன்னு பார்க்கும்போது அவனுடைய லைஃப்பில் அவனுக்கு போட்டுன்ற கான்செப்டும் எனக்கு தெரியாது. ஸோ போட்டு அந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவனால் அதை இன்டர்பிரேட் பண்ண முடியல. இப்போ குவாண்டம்லேயும் அதே தான் சொல்கிறோம். கண்ணுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஃபீல்டில் அது வரல. நம்மளுடைய ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் நமக்கு தெரியாதனால நமக்கு அது புரியலை. இதே மாதிரி தான் நம்மளுடைய நிலைப்பாடுகளுக்கும் ஒரு மிருகத்துக்கு நிலைப்பாடுக்கும் வித்தியாசமே இல்லாமல் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். மிருகம் என்ன பண்ணுறது? பிறக்கிறது, உண்கிறது, புணர்கிறது, இறக்கிறது. மனுஷன் என்ன பண்ணுறான்? கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறோம். டீசெண்டாக பண்ணுறோம், ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம், நல்ல காரில் போகிறோம், போக எனக்கு பெட்டர் கம்ஃபர்ட்ஸ், நல்லா படிக்கிறோம், புதுசான விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். அந்த விஷயங்கள் எதற்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகத்தை இன்னும் பெட்டராகிறதுக்கு வருது. ஆக்சுவலாக நீங்கள் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 99.99% கண்டுபிடிப்புகள், மருத்துவம் அல்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நம்மளுடைய சுகபோகத்துக்கு இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்துல பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படின்னா வெறும் உன்னுடைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் உன்னுடைய நீ மூளை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதோட பெட்டராக இருக்க முடியுமா? இதுதான் ஞானிகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னைக்கு உருவாயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னை உருவாக்கினது யாரு? என் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை யாரொருத்தவங்க உருவாக்கியிருக்கோம். இந்த பிரபஞ்சம் இருக்குது, கண்ணு இருக்குது, நட்சத்திரங்கள் தெரியுது, சூரியன் தெரியுது. நல்ல ஞானிகள் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் அதை தாண்டிய பெரிய பிரபஞ்சம் இருக்குது, மில்கி வே, அதை தாண்டி இருக்குலாம் சொல்கிறாங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சா? அப்படின்னா இவ்வளோ ஒன்று நடந்திருக்குன்னா ஏதோ ஒருத்தன் உருவாக்கியிருக்கணும்ல. அது யாரு? அந்த கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு கான்செப்டை கடவுள்ன்ற ஒரு பேரை முதல்ல வச்சாங்க. இதுவே நம்மளுடைய பகுத்தறிவு. அதை ஃபைனலி சில ஞானிகள் ஹையஸ்ட் எஃபெக்ட் வந்து எது என்னை படைத்ததோ அதுடன் நான் மீண்டும் போய் சேர வேண்டும், அதுதான் என்ன ஏதோ ஒரு காரணத்தினால என்ன அங்கேயும் துரத்திச்சு. இதுக்கு வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்ல இது வந்து ஷோபுன்னு சொல்லுவோம். ஷோபுன்னா ஒரு ஷேக். இதில் தான் வந்து இதே நீங்கள் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு சக்தி உருவாச்சு, அது அப்படியே கேஸ்கேட் ஆகி இன்னும் இன்ஃபேக்ட் சொல்கிறாங்க நம்மளுடைய யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் சொல்கிறாங்க. பிக் பேங் தியரியோட சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் எப்போ கம்ப்ளீட்டாக முடியுதோ அப்போ தான் கண்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஆரம்பிச்சு 15 பில்லியன் 1500 crore இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. க்ளோசிங் டு தட்னு வச்சுக்கோங்களேன். 14 பில்லியன் இயர்ஸ் தாண்டி ஆச்சு. இதில் 10 பில்லியன் வருஷம் வந்து நம்முடைய புவி பூலோகம் இருக்கக்கூடியது. 1000 கோடி வருஷங்கள்.
வி ஆர் ஸ்டில் யங் யூனிவர்ஸ்னு சயின்டிஸ்ட் சொல்கிறான். வி ஆர் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங். புது புது கேலக்சிஸ் போயிட்டே இருக்குது. புது புது இன்னும் விரிவாக்கத்தில் தான் இருக்குது. இந்த விரிவாக்கம் எங்கே முடியுதோ அப்போ கண்ட்ராக்ஷன் திரும்பி. இதுதான் கிரியேஷனோட சைக்கிள். வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. இது கடவுளுக்கு ஒரு மூச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அந்த ஷோபு இனிஷியலாக அந்த உருவாகுது. அந்த ஷோபு ஒரு ஸ்டில்னு சொல்லுவோம். ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு. அதன் மூலமாக உருவான எனர்ஜி. அங்கேருந்து வந்தது தான் நம்ம. இதை உணர்ந்து அந்த இடத்துக்கு திரும்பி போகணும். முதல்ல விளைவுகளை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆங்கிலத்தில் சொல்லணும், கோல்ஸ்ன்னு சொல்லலாம், குறிக்கோள்கள்னு சொல்லலாம். லோயஸ்ட் லெவல் என்ன? நான் சந்தோஷமாக இருக்கணும், என் உடல் நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும். எல்லாரும் 50-60 வயசுக்கு மேலே ஆயுர்வேதமோ ஏதாவது ஒரு மருந்து தேடுறதுக்கு முக்கியமான காரணம் சாகும்போது நிம்மதியாக சாகும். எங்கள் அம்மா சின்ன வயசில் அடிக்கடி நான் குழந்தையா இருக்கும்போது சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என்ன நடக்குதோ இல்லையா, படுத்தா செத்துணும். ஏமா இப்படி பேசுகிறேன்னு நான் கேட்பேன். அவங்க லைஃப்பில் தான் ஆச்சு. அது வேறு விஷயம். அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி சாயங்காலம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே தூக்கத்தில் அந்த பயிற்சி செய்யும்போது போயிட்டாங்க. எங்களோட குருநாதர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு உண்மையான இறப்பு இப்படி இருக்கணும், கடவுளுடைய எண்ணத்தில் இறப்பதோடு வேற என்ன ஒன்றுன்னு சொல்லுவார். இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய விளைவு இவ்வளோதானா. அப்போ ஞானிகள் முதல்ல நமக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்குறாங்க. அதை பார்ப்பா, இதை விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீ உண்மையான புத்திசாலியாக இருந்தால் 50க்கும் 100க்கும் 200க்கும் கஷ்டப்படுறதை விட்டுட்டு 50, 100, 200, 500, 1000 கொடுக்குறவனோட ரிலேஷன் வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். இதை புரியறதுக்காக தான் நம்மளுக்கு புராணங்களும் இதிகாசங்களும் இருக்குது. மகாபாரதத்தில் ஒரு கதை வருது. அர்ஜுனன் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம், எப்பேற்பட்டவன் வில்லாளியாக இருந்தாலும் அவன் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பேக்ரவுண்ட்லேயும் ஒருத்தர் கவனிச்சிருந்தார். அது எண்டிங்கில் அவனோட தேர் எரியும் போது அந்த ஒரு பெரிய கதை இருக்குது. அது அப்புறம் வரும். இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் நான் எங்கேயோ வந்திருக்கேன், அந்த இடத்துக்கு நான் போவேன். இது உண்மையாய் உணர்ந்து அந்த பாதையை புரிஞ்சுட்டு அதை நோக்கி போகிறவன் தான் உண்மையான ஞானி. ஞானி பிகினிங் ஸ்டேஜ் தான். அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. இதை புரிய வைக்கக்கூடிய ஒரு வழி தான் ஆன்மீகம். உன்னை தாண்டி ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி தான் எல்லாத்தையும் உருவாக்கிது. இந்த பிரபஞ்சமும் அங்கே தான் வந்தது. அந்த சக்தியோட உனக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாயிடுச்சுன்னு சொன்னால் நீயும் சக்தியும் ஒருநிலைப்பட்ட தன்மைக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் உன்னோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க.